பார்த்தீங்கன்னா 8ஆம் நாள் நம்ம கடலில் வலை போட்டுக்கிட்டு இருக்கோம். சன்செட்டாக பாருங்க, எவ்வளோ அழகாக சன்செட் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து ஆழ்துறை பார்த்தீங்க அப்படின்னா வலை இறங்கிக்கிட்டு இருக்கோம். காற்று சரியான காற்று, ஹெவியான ஒரு சூழ்நிலை அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால பேசுறது சரியாக கேட்காது. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ளே இப்போ தான் புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அமைக்க ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5ஆவது கட்டா போல வந்து கடலுக்குள்ளே இறங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ தான் சன் வந்து செட் ஆகுது பாருங்களேன். அப்போ தான் ஸ்டார்டிங்கில் பார்க்க முடிச்சது வந்து நல்லா வெளியே தெரிஞ்சு. இப்போ வந்து கொஞ்சம் மேகத்துக்குள்ளே போயிட்டுங்க. இப்போ சூரியனை பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே மறைஞ்சிருச்சு. கரெக்டாக மணி 6:45க்கு சூரியன் ஃபுல்லாகவே மறைஞ்சிருச்சிங்க. இன்னும் கொஞ்சம் வலை தான் இருக்குது. இப்போ வலையை வந்து ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக இலக்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பிரியாணி மாஸ்டர் குமாரும் கடைக்காரனும் வலை இழக்கிறத பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆடியன்ஸ் சுற்றி நின்று கூட்டம் கூட்டமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஞ்சில் உள்ள ஃபோக்கஸ் லைட்டை வந்து போட்டு விட்டுட்டோம். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளிச்சம் இல்லாமல் போயிடும் சுத்தமாக. இப்போ நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கிறது வந்து 5ஆவது கட்டா போல வந்துகிட்டு இருக்கு. இவ்வளோ நேரமே ஃபுல்லாக வேலை டைட்டாக இருந்தது. அதனால நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியலை சரியா. இப்போ நம்ம ஸ்டாலின் வந்து ஒரு கனவா வந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான் பாருங்க. இது வந்து தாவு கனவாங்க. தாவு கனவா ஊசி கனவா. இது வந்து தாவுல வர்ற ஊசி கனவா. எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அந்த கனவா வந்து ஆயிரும். குடல் வந்து இதாக இருந்துச்சுன்னா மீன் கெட்டு போயிடும். அதனால வந்து குடல் எடுத்துருவோம் அந்த மீனுக்கெல்லாம். இதெல்லாம் இந்த மீன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் தாங்க ரொம்ப ஃபேமஸ். இந்த மீன் ஃபுல்லாமே கேரளாவுக்கு தான் போவோம் எங்கள்கிட்ட இருந்து. பார்த்துக்கோங்க, இந்த மீனோட பேர் தான் பன்னிக்கோலா மீன். இங்கிலீஷில் வந்து ஸ்வாட் பீஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ வந்து கடைசி கட்டாப் நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. சூறை 1-2 சூறை மேலே கிடக்கு. மிச்ச சூறைகளை ஃபுல்லாத்தையுமே ஐஸ் பாக்ஸ்க்குள்ளே நம்ம இறக்கிட்டோம். அது ஃபுல்லாக நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஃபுல்லாக வேலை டைட்டாக இருந்ததுனால நம்ம இப்போ தான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். பாருங்க அந்த கனவா எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இன்னும் உயிரோட தாங்க இருக்கு கனவா. ஆமா உயிரோட தான் இருக்கு. அந்த சதை துடிக்கும் பாருங்க லைட்டா. இப்ப என்னோட நண்பன் ஸ்டாலின் வந்து இப்போ கனவாயை வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டான். நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம குமார் பாத்தீங்க அப்படின்னா இதோட பன்னிலோட குடலையும் எடுத்தாச்சுங்க. இல்ல ஊத்தி விட்டுறாரு. போதும் போதும் போதும். இப்போ வலையில பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 வரிச்சூரை மீன் வந்திருக்கு. இப்போ 3ஆவது ஒரு வரிச்சூரை மீன் வந்திருக்குங்க. நல்லா வெளுப்புக்கு பட்ட மீனாக தான் இருக்கு. 3ஆவதா வந்த மீன். இப்போ நம்ம குமார் தான் பாத்தீங்க அப்படின்னா மீன்கள் எல்லாத்தையுமே கரகரன்னு தட்டி எடுத்துக்கிட்டு இருக்கான் வலையில இருந்து. குமார் மீன் தட்டுற ஸ்பீடா பாருங்க, எவ்வளவு ஸ்பீடா தட்டிக்கிட்டு இருக்கான்னு. இந்த ஸ்பீடு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நேற்று நைட்டுலாம் கடுமையான ஒரு காத்துங்க. வீடியோ எடுக்க முடியல. ஒரு சின்ன கிளிப்பு போட்டு விட்டுருப்பேன், பார்த்துருப்பீங்க எவ்வளோ காற்று கிடந்தது அப்படின்னு. வலையே நம்ம வந்து கடலில் அவுத்து விட்டுட்டோம் அந்த காற்றுனால. இப்போ காற்று நல்லாவே நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாயிருச்சுங்க. வலை வாங்குற மாதிரி இருக்குது காற்று. இந்த காற்று தான் வலை வாங்குற மாதிரி இருக்கும்.
எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் தான் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம் கிடந்து. பங்கு என்னாச்சு? பங்கு வந்து ஐஸ் பாக்ஸை திறந்துக்கிட்டு இருக்கான் மீன் எடுக்கிறதுக்காண்டி. நம்ம ஸ்டாலின் பார்த்தீங்க அப்படின்னா அங்கிட்டு வந்து தாவு கனவை வெட்டிக்கிட்டு இருக்கான். குமார பார்த்தீங்க அப்படின்னா வலையில வந்து மீனை எல்லாத்தையுமே தட்டி எடுத்துட்டான். இங்கே ஒரு 10 மீன்கிட்ட கிடக்கும் பாருங்களேன். எல்லாமே வரிச்சூரை தான். இப்போ வந்து கறிக்கு நம்ம எடுத்துருக்க மீனை பார்த்தீங்க அப்படின்னா ஊமங்கொட்டா மீன் தான் எடுத்துருக்கோம். இது வந்து நாங்கள் கேர மீன் சொல்லுவோம், எல்லோ ஃபிஷ் டியூனான்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். வந்து இதுக்கு வந்து 3-4 பேர்கிட்ட இருக்குங்க. இந்த மீனுக்கு உங்க ஊர்ல என்ன பேர் சொல்லுவீங்கன்னு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்ம டிரைவர் சுதாகர்ல தான் வலையை வந்து விறுவிறு வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ கணவாயில் உள்ள மேலே உள்ள தொழிலை எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துட்டோம். இப்போ கணவாயை வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கே பாருங்க. கணவாயில் அந்த மை ஒரு கருப்பு கலரில் ஒன்று தெரியுது பாருங்க. அதை மட்டும் நம்ம பிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க. கனவா வந்து நல்லாவே இருக்காது. அந்த கனவா மையை மட்டும் பிச்சு விட்டுறக்கூடாது. இப்போ கணவாயை வந்து நம்ம எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம வந்து அடிக்க வேண்டியதான். எப்படி அடிக்க மட்டும் பாருங்க. பொத்துன்னு அடிப்பான் நேரம். ஏன்னு வைங்களேன், அந்த கனவா வந்து ரொம்ப ரப்பர் கணக்காக இருக்கும். அதனால நம்ம அடிக்க முச்சில வந்து அந்த கனவா கறியானது வந்து இலகிரும் நல்லா. அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு அவிச்சோம் அப்படின்னா சீக்கிரமா 2 விசில்ல வேக வச்சிடலாங்க. சவுண்டை பாருங்க எப்படி கேட்கணும். இன்னும் அடி விழணும். ரப்பர் கணக்காக இருந்த கறி இப்போ நைஸாக ஆயிடுச்சுங்க நல்லா. இன்னைக்கு காலை உணவுக்காக நம்ம வந்து இந்த கேர மீனை தான் வெட்டிக்கிட்டு இருக்கோம். இது வந்து டொக்கு கணக்காக வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5வது கட்டாப் நமக்கு வந்து முடிய போகுது. 5வது கட்டாப்பில் உள்ள ரேடார் கொடிக்கும் போது அந்த தெரியுது பாருங்க. பாருங்க, நம்மளுக்கு சொருன்னு இப்போ மீன் வந்து விழுந்துக்கிட்டு இருக்குங்க வலையில. ஒரு ஊமங்கொட்டான் 2 வரிச்சூரை விழுந்துருக்குங்க நம்மளுக்கு வந்து. இப்போ நம்மளுக்கு ஒரு வரிச்சூரை ஒன்று வந்திருக்கு.
பார்த்தீங்கன்னா வலை வந்து நம்மளுக்கு முடிய போகுது. அந்த கடைசி ஒரு போய ஒன்று கிடக்கு பாருங்க, அந்த போயோட நம்மளுக்கு வலை பிடிக்குதுங்க. கடைசி வலையில தான் மீன் வரும் பார்க்க, ஒன்றும் வர மாட்டேங்கி. நம்ம வலை முடிஞ்சிருச்சுங்க. இதோட அவ்வளோதான், வலை முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். நம்ம எங்களுக்கு வலை எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. நாங்கள் சாயங்காலம் 4 மணி போல் வலை இழக்கிறதுக்கு எங்கள் லொக்கேஷனை பார்த்து நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். போனதுக்கப்புறம் நம்ம பேரசூட்டை போட்டு அப்படியே கடந்துருவோம். இன்னைக்கு காலை உணவு பார்த்தீங்க அப்படின்னா கேரை மீன் தொக்கு தான் வைக்க போகிறாங்க. நாங்கள் சொல்கிற ஊமை கொட்டான் கேரைன்னா அது வந்து ஒரு 10 கிலோ 15 கிலோ சைஸில் வந்துச்சு அப்படின்னா கேரன்னு சொல்லுவோம். 40 கிலோ 50 கிலோ சைஸில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து பீப்பான்னு சொல்லுவோம். இப்போ நம்ம முனிஸ் ப்ரோ தான் அந்த கேரைக்கு வந்து வெட்டிக்கிட்டு இருக்காப்புல. வெட்டி நேரம் தொக்கு வைக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அதை அப்படி நம்ம சாப்பிட்டுட்டு அப்படி படுத்து தூங்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். சில்லுன்னு ஒரு தூக்கம். அதுக்கப்புறம் சாயங்காலம் 4 மணி போல் நம்ம வந்து வலையை வந்து கடலில் இழக்க ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 8 மணி போல் வலையை இலக்கி முடிச்சிடுவோம். நைட்டு ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்குவோம். நைட்டு அதுக்கப்புறம் 12 மணி நைட்டு போல் பிடிக்க ஆரம்பிப்போம். இன்றைக்கி நைட்டுலாம் பார்த்தீங்க அப்படின்னா 12 மணி சரியான காற்று புயல் கணக்காக நின்றுச்சு. நாங்கள் வந்து வலையை எல்லாத்தையுமே கடலில் தள்ளணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சரியான காற்றுங்க. 40 கிலோமீட்டர் வேகத்தில் அடிச்சிச்சு காற்று வந்து. கடலுக்கு வந்ததிலே இன்றைக்கி தாங்க அதிகமான காற்று. இவ்வளோ நாள் நம்ம தொழில் பண்ணினோம், இன்றைக்கி தான் கடைசியாக இவ்வளோ நாள் காற்றே இல்லாமல் கிடந்துச்சு. இன்றைக்கி வந்து சரியான காற்று. அதோட வலையை பற்றி கடலில் தள்ளிட்டு பேரசூட்லாம் போடவே முடியாது. பேரசூட்லாம் போட்டோம் அப்படின்னா அந்த காற்றுல பேரசூட்லாம் அத்து பிடுங்கி எரிஞ்சிட்டு போயிடும். அந்தளவுக்கு காற்று கிடந்துச்சு. கூட ஒரு 30 கிலோமீட்டரில் காற்று கிடந்துச்சு அப்படின்னா புயல் தான் கண்டிப்பாக. ஏன்னா 40 கிலோமீட்டர் 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியிருக்கும் நைட்டுலாம். அதுக்கப்புறம் அந்த காற்றுலாம் முடிய எத்தனை மணி ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு ஒரு 1:30 போல தான் அந்த காற்றுலாம் கொஞ்சம் லைட்டாக இப்படி இதானுச்சு. அதுக்கப்புறம் தான் வலையை வாங்க ஆரம்பித்தோம். இப்போ காற்று சுத்தமாக கிடையாதுங்க. இப்போ காற்று கொஞ்சோன்னு தான் கிடக்கு. இந்த மாதிரி கிடந்தாலே நம்மளுக்கு வந்து வலை வாங்குறதுக்கு வலை இழக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல சாப்பாக இருக்கும். காற்று அதிகமாக கிடந்துச்சுனாலே சாப்பிடக்கூட முடியாது நிம்மதியாக. ஏன்னா போட்டு வந்து அங்கிட்டு இங்கிட்டு சேக்காகிக்கிட்டே இருக்கும். நிற்க முடியாது ஒழுங்காக, ஒரு இடத்துல ஒழுங்காக உட்கார முடியாது. படுத்து தூங்குனா கூட நிம்மதியாக படுத்துக்க முடியாது. அங்கிட்டு இங்கிட்டு உருட்டிக்கிட்டே கிடக்கும் போட்டு. இப்போ எங்கள் வலையை போடுற லொக்கேஷனை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பிடிச்ச மீனை புறாத்தையுமே நம்ம ஸ்டாலின் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கான். அங்கே பாருங்கள், அளவு போல் அடிக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேலே ஐஸை போட்டு தட்டிடுவாங்க. நம்ம பிரியாணி மாஸ்டர் குமார் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸை எப்படி நொறுக்கிறாருன்னு பாருங்க. மாவு போல அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அடி பாருங்க எப்படி விழுதுன்னு பாருங்க. ரொந்து ரொந்துன்னு விழுது. இந்த ஐஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் வந்து பாறை கணக்காக உருகி போய் இருந்து கட்டியாயிரும். இது வந்து உடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு கம்பியை வச்சு தான் நங்குன்னு குத்தி குத்தி உடைக்கணும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 200 250 300 சூறைக்கிட்ட வந்திருக்கும். அதனால தான் நம்ம வந்து வீடியோ எடுக்கவே முடியல. இப்போ நம்ம குடல் எடுத்த பன்னிக்குள மீனை வந்து உள்ளே இறக்க போகிறோம்.
இப்போ நம்ம ஸ்டாலினை பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அழகாக பொடி பொடி பீஸாக வெட்டி வச்சுட்டு போயிருக்கான்னு பாருங்க கணவாயை. இன்னைக்கு நைட்டு தான் நம்ம பிரியாணி மாஸ்டர் குமார் வந்து கூட்டு வைக்க ஆரம்பிச்சிருவாப்புல. இப்போ தான் வேலையில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 2 பேருமே நின்றுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. எப்படி காலை சாப்பாடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேரட் நொக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. எல்லாமே முடிஞ்சு வச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ரெடி ஆயிரும். இப்போ நம்மளுக்கு வந்து கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே சோறு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க.